அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யாரும் பார்த்தீங்கன்னா நாட்டார்மங்கலம் வர்சஸ் உலகநாதபுரம் தான் ஃபீல்டிங் டீமாக பார்க்குறோம். இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஹைட் மேன் ஜேபி ஸ்ட்ரைக்லையும், பிரியன் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரவீன் வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் மாத்துக்கை. ஃபர்ஸ்ட் ஒன் கையில் போட்டு மேலே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். முட்டுச்சுன்னா 2. எஸ் கிராண்டட் 2. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் தடுத்துட்டாரு கீப்பர். காலுக்குள்ளே போச்சுங்க, சிங்கிள். பிரியன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து. வாட் அ கேட்ச்ங்க, கைகளை போய் மாட்டிக்கிச்சு. அவ்வளோ வேகமாக உள்ளங்கையில் பட்டுச்சு. டொக்குன்னு ஒரு சவுண்டிங் கேட்டுச்சு கையில். விக்கெட் நம்பர் 1. ஒன் ரன் பேட்ஸ்மேனா பூங்குயிலன், நல்ல நேமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேட் ஃபஸ்ட், அதுக்கப்புறமா காலில் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க, சிங்கிள். இங்கே தொங்கிருச்சு, விட்டு தான் பிடிக்க பார்த்துருக்காரு. 1 பிச்சில் பிடிச்சிருக்காரு கீப்பர். அப்படிங்கிறப்போ டாட் பாலாக மாறுது. லாஸ்ட் ஒன்று இந்த ஓவருக்கு முக்கியமான பந்து. பேட் ஃபஸ்ட் அகெயின் காலில் போட்டு இதே மாதிரி சம்பவம் 2வது முறை அரங்கிருது இந்த ஓவர்லேயே. சிங்கிள். நல்ல ஓவராக இருந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு 5 ரன்னு. எந்த 4-6 இல்லாத ஓவர் வித் ஒரு விக்கெட்டோட. செகண்ட் ஓவர் போட ஓவர் தைக்கில் இருந்து கிருஷ்ணா. ஃபுல் டாஸ் மட்டும் ஆறு முட்டு டம்முன்னு கேட்டுச்சு. கண்டிப்பாக போயிடும். அன்ஸ்டாப்பபிள் 4. செகண்ட் பால் ஆப்ஷன்ஸில் ஒரு ரன் போட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் பேக் ஃபுட் போயிட்டு லெக் ஸ்டம்பில் கமிட் ஆனார். நிற்க வச்சு அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். 2 பேரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க. அதே மாதிரியான பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட பம்ப் ஆகி வந்துச்சு. டாட்டு. லாஸ்ட் 2 மோர். அகெயின் அரகுலி குத்தி போட்ட எல்லா பாலும் டாட்டா மாதிரி இருக்குது. பவுலர் அதை கணிச்சிட்டாரு. அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு. லாஸ்ட் ஒன்று இப்போ கொஞ்சம் முன்னே வந்தாருங்க, லென்த்தை சேஞ்ச் பண்ணார். ஆனால் இதுவும் கீப்பர் கைவசம். புள்ளி பந்து நல்ல ஓவராக இருந்திருக்கு இந்த 4க்கு அப்புறமா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 2 ஓவர் முடிவில் ரவுண்டாக 10 ரன் ஆடி இருக்காங்க. 11 டார்கெட்டு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்லையும், பிரவீன் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட குவிலன். ஃபர்ஸ்ட் ஒன் அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷாட்டுங்க பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு பஞ்ச் கொடுத்தாரு. டிராவல் ஆயிருக்கான்னு முன்னாடி தான் இருக்காரு. ஃபீல்டர் டிராப்புங்க, அலட்சியமா விட்டுட்டாங்க. ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. பேட்ஸ்மேன் அவுட் நினைச்சு இங்கே நின்னாரு. ஷாட் லாங் ஆன்ல பின்னாடி போயிட்டு இருக்காரு ஃபீல்டர். இப்போ வரைக்கும் நல்ல டேக்கனுங்க. இதுக்கு முன்னாடி வச்சு பிடிச்சிட்டாரு. நல்ல ஷாட் நினைச்சேன், டிராவல் ஆகல. கேட்சை பிடிச்சிருந்தா 2 பாலுக்கு 2 விக்கெட்னு ப்ரெஷர் போட்டுருந்துருக்கலாம். நல்ல நீல காலத்தில் டாட் பால். லாஸ்ட் 2 மோர். இப்போ வரைக்கும் ஒரு ரன் தான் வந்திருக்கு. ஃபுல் டாஸ் வாட்ட முட்டி கைக்கே போகும்னு நினைக்கிறேன். தரையில் ஆடி இருந்தா 1-2 ஓடி எடுத்துருந்துருக்கலாம். பெரிய ஷாட்டுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்துருக்காரு இங்கே பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் ஷாயித். ஒரு முக்கியமான பந்து ராக்கிங் லென்த்தில் சூப்பரான ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ஒரே ரன்ல ஒரு ஓவர் முடிவுக்கு 1 ரன் 2 விக்கெட் இழந்து. இது உள்ள 6 பாலுக்கு 10 ரன் தேவை. இந்த 6 பால் போட கடைசி 6 பால் போட விக்கி அரௌண்ட் தக்கில இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் கீப்பர் கையில ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. 3வது விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் லட்சுமணன் வைலியான உரசி போட்டாரு. நல்ல லென்த் அது. இந்த மாதிரி தருணத்தில் அந்த மாதிரி பால் தேவை. அப்படிங்கிறப்போ ஃபீல்டர் வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. வந்த உடனே ஒரு டபுளை பிளேஸ் பண்ணிட்டாரு. 4 பாலுக்கு 8 ரன் தேவை. எஸ் ஒய்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அம்பேர் எஸ் ஒய்டு கொடுத்துருக்காங்க. 7 ரன் தேவை. ஷாட் நேருக்கு நேர். ஃபீல்டர் கொஞ்சம் ஒய்டராக இருந்தார். நல்லா பிடிச்சிட்டாரு ஒரே அட்டம்ப்ட்ல. சிங்கிள். இல்லங்க ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஒய்டு எனக்கு வெளியே 5 ரன் தேவை. பவுலர் தலைக்கு மேல டபுள் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சேகர் ஃபாஸ்டா இருக்கணும் அதுக்கு. ஓடி இருக்காங்க. 2 ரன் அவுட்டா மாறி இருக்கு.
ஓ ஏறி போய் ஆட பார்த்தாரு. எஸ் ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரன் தேவை. அகைன் அதே மாதிரியான லென்த்லையா? எஸ் இதுவும் ஒயிட். எக்ஸ்ட்ராஸ் தான் இந்த மேட்சை விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. எஸ் பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. க்ரூஷியலான டைம்ல ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாரு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள 1க்கு 2 அடிச்சானுங்கிற கட்டாயத்தில் பேட்ஸ்மேன் இருப்பாரு. 1 அடிச்சாலும் ஆப்போனன்ட் டீம் ஃபீல்டிங் டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2 விக்கெட், இவங்க 4 விக்கெட். ஷாட்டுங்க நேருக்கு நேரா. கண்டிப்பா அது 2 ரன் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். இல்ல பவுண்டரியே கிடைக்குன்னு சொல்லிட்டு 4 அடிச்சிருக்காரு. ஓ இந்த மேட்சை வின் பண்றாங்க. வாட் அ மேட்ச். இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. 6க்கு 10 சேஸ் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய எக்ஸ்ட்ரா, அந்த 3-4 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இல்லாம இருந்திருந்தா மேபி மேட்ச் அவங்க பக்கமா போயிருக்கலாம். ஸோ உலகநாதபுரம் இந்த மேட்சை வின் பண்றாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்ல மேட்ச்.